நம்ம வார்த்தையை தியானிக்க போகிறோம். காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். முதல் ஆதார வசனமாக யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள் என்று வேதம் சொல்வது. தேவன் ஆவியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப நம்ம அவரை தொழுது கொள்கிறவங்க, நம்ம ஒருவேளை நம்ம மாம்ச சரீரத்துல இருந்தாலும் அவரை தொழுது கொள்வது எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும். அப்ப நம்ம வாயை வைத்து நம்முடைய நாவினால் தமிழ்ல பாடுறோம். ஆனா எங்கிருந்து அந்த ஆராதனை போகுது? நம்முடைய ஆவியிலிருந்து போகுது. அதாவது ஆவியோடு உண்மையோடும்னா அங்க ஒரு பேருக்காக அந்த உண்மைனா உண்மையான மனசோட நம்ம ஆவியிலிருந்து ஆராதனை செலுத்துதல், அதுதான் ஆராதனை. அப்ப ஒன்று, நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். சரியா? நம்முடைய தேவன் ஆவியா இருக்காரு. ஆனா இயேசு மாம்சம் வந்தார். ஏன்னா அவர் ஆவியில இருக்க முடியாது. மாம்சம் வந்தால் மறுபடி. சரியா? மாம்சத்துல வந்தார், பிதாவை வெளிப்படுத்தும்படி அவர் மாம்சத்துல வந்தார். ஒரு விஷயம், பிதாவை வெளிப்படுத்தும்படி. ரெண்டாவது அவர் மறைக்கும்படி மாம்சத்துல வந்தார். ஆனா நம்ம தேவன் ஆவியா இருக்கிறார். இயேசு வந்த காரணம் சொல்றேன், அவர் நம்ம பிதாவை வெளிப்படுத்தும்படி வந்தார். ரெண்டாவது மறிப்பதற்காக, மனுஷனுக்காக. ஒரு மனுஷன் தான் மறிக்க முடியுமே தவிர தேவன் மறிக்க முடியாது. தேவன் அவருக்கு சாவே இல்லை, அவருக்கு முடிவே இல்லை. அதனால வேற வழி இல்லை. அதனால மனுஷன் ரூபம் எடுத்து வந்தார். எதற்காக? மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக. அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக தேவன் ஆவியா இருக்கிறபடினால் யோவான் 14 எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 14:18 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இயேசு மறிக்க போகிறார். சரியா? மறித்து பரலோகத்துக்கு செல்ல போகிறார். அந்த பரலோகத்துக்கு செல்ல போவதற்கு முன்பாக அவர் சீஷரை பார்த்து சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை பார்க்க முடியாது. ஏன்னா நான் மறித்து பரலோகத்துக்கு செல்ல போறேன். உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று அவர் சொன்னார். ஏனென்றால் இயேசு சரீர ரீதியிலிருந்து அவர் மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சீஷருக்கு வெளிப்பட்டார். சரியா? சீஷருக்கு வெளிப்பட்டாரு. அநேக பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வெளிப்பட்டாரு. பழைய பாட்டு பரிசுத்தவான்களும் அநேகருக்கு வெளிப்பட்டார்கள். ஆனா மற்ற யாருக்குமே இயேசு தாமே வெளிப்பட்டார். சரியா? அவருடைய சீஷர்கள் மாதிரி மரியாதை சில பேருக்கு மட்டும் அவர் தரிசனமானார் என்று வேதம் சொல்லுது, மரித்து அந்த 40-50 நாள்ல. ஆனா அதுக்கப்புறம் அவர் பரலோகத்துக்கு சென்றார். அவர் மறித்ததுக்கு அப்புறம் உலக மனிதர் யாருமே அவரை பார்க்கல. சரியா? அந்த காலகட்டம் சொல்றேன், அந்த 40-50 நாள்ல. ஆனா அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நீங்களும் என்னை காண்பீர்கள். உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். அது எப்படி? உலகம் பார்க்க முடியாதா? ஆனா நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினால் நாம் அவரை பார்க்க முடியும். ஆமென். அதற்கான காரியம் யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யம்னு ஒண்ணு, அந்த காரியத்தை ஆண்டவர் கொண்டு வர. இப்ப அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள மற்ற மக்கள் பிரவேசிக்கல.
ஆனா ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் பிரவேசிக்கிறார்கள். ஜலத்தினால் ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப நம்ம ஜலத்தினால் ஆவியால் பிறந்திருக்கிறபடினா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய புத்திரரா இருக்கிறோம். நம்ம ஒரு பிரவேசித்திருக்கிறபடினா நம்ம ராஜாவை பார்க்க முடியும். சரியா? அதனாலதான் உலகம் என்ன பார்க்க முடியாது, ஆனா நீங்க என்ன காண்பீர்கள் என்று இயேசு சொன்னார். அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? அதற்கான அடையாளம் இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் சொன்னார். மார்க்கு 1:14-15 மார்க் 1:14-15 வாசிக்கிறேன். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். அப்ப காலம் சமீபமாயிற்று, தேவனுடைய நிறைவேற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, அல்லது தேவனுடைய ராஜ்யம் கிட்டதான் இருக்கு என்று சொல்றார். சரியா? தேவனுடைய ராஜ்யம் கிட்டதான் இருக்கு. ஆனா நீங்க செய்ய வேண்டியது மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. அல்லது மனம் திரும்புதலுக்கும் மனம் வருந்துதலுக்கும் நிறைய வித்தியாசம். பல பேர்கள் நம்ம மனம் வளர்த்தி மனம் திரும்பிட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனா அது உண்மை அல்ல. மனம் திரும்புதல் என்றால், இப்ப நான் இந்த சைடு போயிட்டு இருக்கேன்னா மனம் திரும்புதல்னா அந்த சைடு போறது திரும்பி இந்த சைடு போறதுதான் மனம் திரும்புதல். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நான் கிட்ட இருக்கு, அதை பார்க்க வேண்டும். என்னுடைய மனது மாற வேண்டும், மனம் மாற வேண்டும். ரெண்டாவது, சுவிசேஷத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் நம்ம காண்கிறதா இந்த உலக ராஜ்யம் போல இல்லை, அது காணக்கூடாத ராஜ்யம். சரியா? தேவனுடைய ராஜ்யம் காணக்கூடாத ராஜ்யம். இப்ப இந்த உலகத்துல ராஜ்யம் இருக்கு, ஆனா இதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யமும் இந்த உலகத்துல இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக யார் இருக்கோம்? நம்ம இருக்கோம். இப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு காமிங்க, அதுக்கு கவர்மெண்ட் எங்க இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு என்று நம்ம பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியும். ஏன்னா அது காணக்கூடாத ராஜ்யம். அந்த ராஜ்யம் எங்க இருக்கு என்று நம்ம பார்த்தா லூக்கா 17:20-21. இந்த இடத்துல கிளியரா இயேசு தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் கண்களுக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றார். ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கிற ராஜ்யம். அதனாலதான் காணப்படாத ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்கோம். சரியா? தேவனுடைய ராஜ்யம் இருக்கு, ஆனா அந்த தேவனுடைய ராஜ்யம் கிட்ட இருக்கு. ஆனா நான் செய்ய வேண்டியது என் மனதை திருப்பணும். சரியா? வேற வார்த்தையின்படி பார்க்கறதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்படி என்னாம தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு, அந்த ராஜ்யத்தை காணப்படாத ராஜ்யத்தை நான் பார்க்கணும் என்றால் என் மனம் திரும்ப. எப்படி என்றால், நான் நார்மலா பார்க்கிற விஷயங்களை விட்டுட்டு தேவனுடைய தேவனுடைய ராஜ்யம், அந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு, அதை குறித்து என்ன சொல்லுதோ என்பத அதை என் மனசு திருப்பி அல்லது குறியாக்கப்பட்ட மனதை கொண்டு நான் பார்த்து விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆனா அந்த ராஜ்யம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து மத்தேயு 13:11. மத்தேயு 13:11 வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பல்லவர் ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவளுக்கோ அருளப்படவில்லை. இது ஆண்டவர் ஒரு மக்களுக்கு பேசும்போது உண்மைகளாக பேசுறார், ஆனா பேசும்போது நேரா பேசுறார். சரியா? அப்ப எதற்காக அவங்க கேட்டப்ப அவங்க சொன்னாரு, இவங்கிட்ட நான் நேரா பேசினா அவங்களுக்கு புரியாது, ஆனா அந்த ரகசியம் உங்களுக்கு சொன்னா புரியும். பல்லவரின் ரகசியங்களை
ரகசியங்களை, பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்ப நம்ம காணக்கூடாத ராஜ்யத்தை பார்க்க வேண்டும் என்றால் முதலாவது மனம் திரும்பணும், இரண்டாவது சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். அந்த ராஜ்யம் எங்க இருக்கு? அது நமக்குள்ள இருக்கு. அந்த ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அறிவுபடி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப காணக்கூடாத ஒரு விஷயத்த கற்பனையினால பார்க்க முடியாது, திரும்ப இங்கே இருக்குமா அப்படி இருக்குமா நம்ம யோசிக்க முடியாது. அல்லது ஒருத்தவங்க சொன்னாலும் எந்த அளவு நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சரியா? ஒரு நாட்டுக்கு ஒரு போயிட்டு வந்து சொன்னாங்க இந்த நாட்டுல இப்படிலாம் இருக்கும் என்றால் நம்ம எக்ஸாக்டா இப்படிதான் கூட கற்பனைகளை கொண்டு வர முடியாது. நிஜமாய் போய் பார்ப்பதற்கும் கற்பனைகளை யோசிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இல்ல அல்லது ஒரு வீட ஒருத்தவங்க பார்க்கலாம் வைத்துக் கொள்ளுங்க, இப்படிதான் இருக்கும் இந்த வீடு இப்படிதான் இருக்குன்னா உங்க கற்பனையில நீங்க யோசிக்கும் போது அதே மாதிரி உங்களால் யோசிக்க முடியாது. அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேதம் நிறைய காரியங்களை சொல்லி இருக்கு. ஆனா அதனுடைய உண்மையான தன்மையை நமக்கு விளக்கி காண்பிப்பவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்கு மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எதற்கிறார்? தேவனுடைய காரியங்களை முழுசு அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க? தேவனுடைய அந்த காணக்கூடாத ராஜ்யத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யம் ஒரு அதிகாரத்தை கொண்டு. சரியா? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அதிகாரம் உள்ளது, அதுல வல்லமை இருக்கு, அதுல பல காரியங்கள் இருக்கு. ஆனா அந்த ராஜ்யத்தை எப்படி நிலைநாட்டுவது? இந்த இடத்துல இருட்டா இருந்தா என்ன பண்ணுவோம்? லைட்டு போடும். அந்த லைட் வந்த உடனே இருள் தானாய் நீங்கிவிடும். சரியா? தானா இருளை போயிட்டு நம்ம சொல்லுறத லைட்டை போட்டா இருள் நீங்கிவிடும். அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் என்றால் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 12:28. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஏன்னா நம்ம எதுவுமே லைட் போடாட்டி ஆட்டோமேட்டிக்கா இருட்டு. சரியா? இருட்டை நம்ம கூப்பிடும் அவசியம் இல்லை. எங்க வெளிச்சத்தையோ அவங்க இருள் இருக்கும். அதே போல தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த ராஜ்யம் நீங்க போற வீட்லயோ போற தெருவிலையோ போற ஒரு இடத்துலயோ ஒரு குழப்பமான நிலை இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, இருள் நிறைந்து காணப்படுவது வைத்துக் கொள்ளுங்க. அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போக வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவினால பிசாசுக்கு தோறும் ஒரு தேவனுடைய ராஜ்யம். ஆமென். ரொம்ப ஈஸி. தேவனுடைய ஆவினால பிசாசை நுழைக்கும் போது அந்த காணக்கூடாத நம்ம நினைக்கிறோம் பல பிரச்சனைகளுக்கு காரணம் மனுஷர்கள் தான் என்று நினைக்கிறோம். அது உண்மை இல்லை. சரியா? அதுக்கு பின்பாக எப்படி தேவனுடைய ராஜ்யம் இருக்கோ அதே போல பிசாசின் ராஜ்யம் ஒன்று இருக்கு. யோவான் 10:10 சொல்றது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றே சொல்கிறார். சரியா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இந்த மாதிரி தன்மைகளை செயல்படுத்துகிறது பிசாசின் ராஜ்யம். எங்க பிசாசின் ராஜ்யம் இருக்கோ அங்கு தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியை கொண்டு நான் பிசாசை துரத்தும் போது தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்தில் வருகிறது. ஆமென். இதுதான் சிம்பிள். ஏன்னா சில சத்தியங்களை நம்ம அறிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யம் இடத்துல இருக்கு சொல்லிட்டார். சரியா? அந்த ராஜ்யத்தை நான் போற இடத்துல எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு விஷயம், தேவனுடைய ஆவினால் பிசாசுகளை துரத்தும் போது தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மேல் வருகிறது. அடுத்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறதோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ
அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இது திறவுகோலை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அவர் சிலுவையில் போவதற்கு முன்பாக சொன்னார். சரியா? ஆனா சிலுவையில ஜெயித்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, இதை பாதாளத்து மரணத்தின் திறவுகோலை ஆமென். எல்லா சாமியும் அவர்கிட்ட இருக்கு. அவர் கொடுத்துட்டார், சபைக்கு கொடுத்துட்டார், நமக்கு கொடுத்துட்டார். இப்போ நம்ம கட்டணும், கட்டமைக்கிறோம். அல்லது கட்டுவது கட்டமைப்பது எதை குறிக்கிறது என்றால், பரலோகத்துல ஒரு விஷயம் இல்லைன்னா பூமியிலேயே இருக்கக்கூடாது. ஆமென். பரலோகத்துல ஒரு விஷயம் இருக்குன்னா அது பூமியிலேயே இருக்கணும். இப்ப பரலோகத்துல சமாதானம் இருக்கு, அதை சமாதானம் கட்டமைக்க முடியும். ஆமென். ஏன்னா பரலோகத்துல சமாதானம் முறையே இல்லை. அதே போல பரலோகத்துல வியாதி இல்லை. அதே போல என் வாழ்க்கையில வியாதி இருந்தா நான் கட்டி அப்புறப்படுத்தும் போது அது போய் ஆகணும். ஏன்னா அதுக்கான சாமி எனக்கு கொடுக்கப்பட்டு. பரலோகத்துல வறுமை இல்லை. அதே போல என் வாழ்க்கையில வறுமை கிரியை செய்ய முடியாது. ஏன்னா கட்டுவது எதுவோ அது கட்டப்படும், கட்டவிழ்ப்பது எதுவோ அது கட்டவிழ்க்கப்படும். ஆமென். இதுதான் சாவி, இது கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கப்படினால், தேவனுடைய ராஜ்யத்தின் முதல்வராக இருக்கப்படினால் இந்த காரியங்கள்லாம் அறிந்து கொண்டு பரலோகத்துல இருந்தார். அப்ப தேவனுடைய பரலோக ராஜ்யம் என்பது தேவன் எங்களுக்காரோ அதான் பரலோக ராஜ்யம். சரியா? தேவனுடைய ராஜ்யம் என்பது எனக்கு இல்லை, அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். சரியா? இப்ப ஹெட் ஆபீஸ் எங்கோ இருக்கு வைத்து, அதனுடைய பிரான்ச் ஆபீஸ் இங்க இருக்கு. சரியா? ஹெட் ஆபீஸ் என்ன இருக்கோ அதே தான் இங்க இருக்கு. அதே போல பரலோக ராஜ்யம் மேல இருக்கு, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கு. அப்ப பரலோகத்துல என்ன இருக்கோ அதை நான் இங்க கொண்டு வர முடியும், எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். அதை நான் பயன்படுத்தும் போது அதை செயல்படுத்த முடியும். அதே போல அந்த பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நாம் எப்படி செயல்படுத்துவது என்ற சில காரியங்களை, சில சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அதரிசனம் அல்லது காணக்கூடாத தேவனின் சொரூபமும் அவருடைய ரூபமாய் இயேசு காணப்பட்டார். காணக்கூடாத பிதாவாய தேவனின் தன்மையை உடையவராக இயேசு வெளிப்பட்டார். அது மாத்திரமல்ல, 20ஆம் வசனம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். அல்லது இப்படி சொல்லலாம், மனுஷன் பாவம் செய்து அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டான், அல்லது தேவனை விட்டு வெளியே வந்துட்டான், அல்லது அந்த பரலோக வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துட்டான். ஆனா இயேசு ரத்தத்தின் மூலமாய் பூலோகமும் பரலோகமும் இணைக்கப்பட்டிருக்கு. ஆமென். அதை புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா பல வேளைகளில் நம்ம நினைப்போம் மடித்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போவோம், அது ஒரு நம்பிக்கை, அது உண்மை. சரியா? ஆனா இப்ப வேறு வசனத்தின்படி பரலோகமும் பூமியும் இணைக்கப்படும் இயேசுவின் ரத்தத்தினால். ஆமென். அப்ப நீங்க இந்த சத்தியங்களை அறிந்து இயேசுவா என் பரலோகத்துக்கு போய் காமிங்க, எப்படி இருக்கு பரலோகத்துல, எப்படி காரியம் கேளுங்க, அவர் காமிப்பார். ஆமென். மதித்து அதுதான் போனோம், அப்படி எதுவுமே. ஏன்னா ரெண்டையும் ஒப்புரவாக்கிட்டாரு. எங்க பூலோகத்தாரையும் பரலோகத்தையும் ஒப்புரவாக்கிட்டார். அதனால அந்த ஒரு கேட், இயேசு ரத்தம் சித்தப்படுவதற்கு முன்பாக யாரும் பரலோகத்துக்கு போக முடியும். ஈவன் மறைத்த வருஷத்து வாழ்ந்ததும் எங்க இருந்தாங்க, பரதேசியில இருந்தாங்க, பரலோகத்துல இல்ல. ஏன்னா அவங்களால போக முடியாது. இயேசு ரத்தம் இல்லாம யாரும் ஒரு டெம்பரரி இடத்துல அவங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இயேசு ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் அவங்க மறைத்த வருஷத்து உயிரோடு இருந்தாங்க என்று வேதம் சொல்லுவோம். ஏன்னா இயேசு ரத்தம் தான் அதற்கான வழியை ஏற்படுத்துச்சு. இப்ப நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது பரலோகத்தின் ரகசியங்கள், பரலோகத்துல எத்தனையோ பேர் பரலோக தரிசனங்கள் ஆண்டவர் காமிச்சிருக்காரு. சரியா? ஆண்டவர் காமிச்சிருக்க காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
இன்னைக்கு நாம் கேட்கும் போது அவர் வெளிப்படுத்துகிறார், அவர் நமக்கு காண்பிக்கிறார். அடுத்ததாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காணப்படாதவைகளின் நிச்சயம் என்னன்னா விசுவாசம். இப்ப நம்ம எத்தனையோ காரியங்களை தேவனுடைய ராஜ்யம் இருக்கு, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா இந்த காணப்படாதவைகளில் நாம் செயல்படுவதற்கு ஒரு முக்கியமான விஷயம் விசுவாசம். ஆமென். காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்று 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, அப்ப காணப்படுகிற இந்த விஷயம்னா தோன்றனா என் கண்ணில் பார்க்க முடியாத ஒன்றை கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆமென். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேரை உருவாக்கணும் என்றால் அது பிளாஸ்டிக் தேவை. ஆனா தேவனுக்கு ஒன்றை உருவாக்குவதற்கு அவருக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை, ஒரு விஷயம் அவங்க தேவை. அதான் சொல்லிட்டு காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கப்படவில்லை. என் கண்ணால் பார்க்க விஷயத்த தோன்றுகிற அல்லது தொடக்கூடிய ஒரு விஷயத்தினால் உருவாக்கப்படவில்லை. அப்ப அது எதனால் உருவாக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தையினால அந்த காணப்படாத உலகத்துல இருந்து நம்ம செயற்படணும்னா தேவனுடைய வார்த்தையை கொண்டு இந்த காணப்படாத, ஏன்னா நம்ம காணப்படாத உலகத்துக்கு சொந்தமானவங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவங்க, அங்க இருந்து இந்த பூமியில காணக்கூடிய உலகத்துல நான் செயல்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் செயல்பட ஒரு காரியங்கள் உருவாகும். ஆமென். அதே போல அதுக்கு விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாயிருக்கு. இந்த என்ன அஸ்திவாரம் இது, அந்த அஸ்திவாரம் நிற்க முடியாது. அதே போல ஒரு பில்டிங் எவ்வளவு உயரமா இருக்கணும் அவ்வளவு தூரம் அஸ்திவாரம் ஆழமா இருக்கணும். அதுதான் விசுவாசம். இது அந்த அஸ்திவாரம் தான் விசுவாசம். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் காணப்படாத நிச்சயம் காணப்படாத உலகத்துல செயல்படணும் என்றால் நமக்கு தேவை விசுவாசம். அடுத்து ஒரே ஒரு வசனத்தை அல்லது அந்த 3ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். இன்னொரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:27 வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:27. இந்த இடத்துல பாக்குறீங்க, இது மோசே குறிச்சு. சரியா? ராஜாவுக்கு யாரு? காணக்கூடிய. சரியா? பாவம் காணக்கூடிய. ஆனா இவர் விசுவாசத்தை கொண்டு காணக்கூடாதவரை காணக்கூடாது. சரியா? அப்படி பார்க்கக்கூடாதவரை பார்க்கிற மாதிரி உறுதியாக. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் விஷயம் நடைபெறணும்னா உறுதி விசுவாசம். ஒரு பக்கம் பார்க்கிற கோபம் கொண்ட பாவம். சரியா? கண்களால் பார்க்கக்கூடிய. ஆனா இன்னொரு பக்கம் காணக்கூடாத தேவனை எதை கொண்டு பார்த்தான்? விசுவாசத்துல உறுதியா இருந்து பார்த்தான். நீங்க நிறைய பேர் பார்க்கலாம். நம்ம பார்த்து சூழ்நிலை காணக்கூடாத அவரை விசுவாச கண்களை கொண்டு நாம உறுதியா பார்க்க மாட்டோம். அதனாலதான் சூழ்நிலை, பிரச்சனை, வியாதி உலகத்துல பார்க்கிற விஷயம் பெருசா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தின்படி காணக்கூடாத அவரை நீங்க உங்க கண்கள்னால விசுவாசத்துல உறுதியா இருந்து தரிசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பார்வானை போன்ற விஷயம் கோபமோட இருக்க பார்வம் போடுறேன் அவனை விட்டு ஓடுறான். அதே போலதான் உங்க பிரச்சனை எதுவுமே உங்களை பண்ண முடியாது. எப்ப உங்க விசுவாசத்தில் உறுதியா இருந்து நீங்க காணக்கூடாதவரை நீங்க தரிசிக்கும் போது எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது. நீங்க அதுக்கு செய்ய மேற்கொண்டு வெற்றியோட உங்களால வாழ முடியும். ஆமென்.
இதுதான் இந்த காரியத்தின் ரகசியமா இருக்கு.